வணக்கம். ஆர்கே டெல்லி பாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கம்போல் நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும், உங்களுடைய சொந்த லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சரியாக ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் குருவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற வீடியோவும் பதிவு செய்துள்ளோம். குரு பயிற்சி பலன்களை பற்றி மிக தெளிவாக பதிவு செய்து விட்டுள்ளோம். 2 வீடியோக்களையும் பார்க்காத நண்பர்கள், குறிப்பாக குரு பயிற்சியை பார்க்காத நண்பர்கள் இந்த ஐ பட்டனை அழுத்தி முதலில் குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் 12 இருக்கின்றார். இந்த மாதம், அதாவது வருகின்ற மாதம் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற இருக்கின்றார். அதற்குண்டான நம்பிக்கையெல்லாம் இந்த மாதமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு நாள் நீங்கள் படுகின்ற கஷ்டங்களெல்லாம் விரைவிலே காணாமல் போய்விடும். அது மட்டுமல்லாமல் விரைவிலே உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கின்ற சனி பகவான் 2 ஆட்சி பெற இருக்கின்றார். அதனால் எல்லா விதமான நன்மைகளும் விரைவிலே வரப்போகிறது என்பது உண்மையாகும். உங்களுடைய முதல் ராசிநாதனுடைய பலனை இப்பொழுது பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் 12 இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதினாலும், சாரம் கொடுத்த கிரகம் புதன் 11 இருப்பதினால் உங்களுடைய மதிப்புக்கோ மரியாதைக்கோ அந்தஸ்துக்கோ கௌரவத்திற்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்கள் செயலில் எவ்வளவுதான் நீங்கள் மெருகூட்டி செய்தாலும் அதற்குண்டான பலன்கள் மட்டும் உங்களை வந்து அடையாது. விரைவிலே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அது அடையும் என்பது உண்மை. அதற்காக உங்களுடைய முயற்சியில் எந்த விதமான தோய்வும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருங்கள். காலம் விரைவிலே கணிகிறது. அதற்குண்டான கனியை நீங்கள் விரைவிலே அனுபவிப்பீர்கள் என்பது 1ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. உங்களுடைய 2 கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கின்றார். 2 கூடியவர் 2 விரயத்தில் இருப்பதினாலும், சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பதினாலும், உடன் ராகு கேது சம்பந்தப்பட்டிருப்பதினால் பலவிதமான சங்கடங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் பாதிக்கும். தனவரவு எவ்வளவு வந்தாலும் அதுக்கு மீறிய செலவுகளாகும். துண்டு பட்ஜெட்டே விழும் என்பது உண்மை. ஆனால் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்கும். அது எப்படி இப்படியும் சொல்கிறீர்களே அப்படியும் சொல்கிறீர்கள் என்றால் அது அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த விஷயம். தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு 2ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது 2க்கு தர்ம கர்மாதிகள், 2ஆம் வீட்டிற்கு 10 சுக்கிரனும் புதனும் இருப்பதினால் மகத்தான குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும், தன வருமானம் இருக்கும். எல்லா விதமான வகையிலும் நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அது இல்லாதவர்களுக்கு 2 கூடியவர் 12 சென்று ராகு கேது சம்பந்தப்படக்கூடிய பலன்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், யூக பிராபலங்கள், சண்டை சச்சரவுகள், எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பலன்களும் நடைபெறும் என்பது உண்மையாகும். தனுசுக்கு 3 கூடியவர் சனி பகவானே ஆகின்றார். அவரே 3ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கின்றார். தான் வீட்டை தானே பார்ப்பதினால் 3ஆம் வீடு அதிகமாக பலம் பெறுகிறது. அதனால் உங்களுடைய தைரியம் எவ்வளவுதான் பிரச்சனை, சோதனைகள், வேதனைகள் இருந்தாலும் உங்களுடைய தைரியம் மட்டும் உங்களை விட்டு போகாது. தைரியமாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு உடன் பிறந்தவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பருடைய ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த முயற்சியில் வெற்றி அடையும். ஆனால் அதே வேளையில் சகோதரக்காரகன் சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வதால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சகோதரர்கள் வகையில் வீண் விரயங்களும் மனக்கசப்புகளும் தேவையில்லாமல் வம்பு வழக்கிலும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளலாம். தனுசுக்கு 4 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 12 இருந்தாலும் 4ஆம் வீட்டிற்கு 9 இருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் உடல் ஆரோக்கியம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். குருவும் புதனும் சாதகமாக இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கல்வித்துறையில் சாதனை படைப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறிய முயற்சியிலே வெளிநாட்டு பயணம் இனிமையாகவும் எளிமையாகவும் உடனடியே நிறைவேறும் என்பதும் உண்மை. அது மட்டுமல்லாமல் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வழியாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அவர் உங்களுடைய ராசிநாதன் ஆவதனால், அவர் 12 இருப்பதினால் ஒரு சிலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள், ஒரு சிலருக்கு அலுவலக மாற்றங்கள், வேலை விஷயமாகவோ அல்லது வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள், பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆக வீடு, வண்டி, வாசல் மூலமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடிய செவ்வாய் பகவான் அவர் 10 இருக்கிறார். 10 இருந்தாலும் அவர் தான் வீட்டிற்கு 6 இருந்தாலும் 8ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய மனது, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்கள் திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற ஆரம்பிக்கும். அதற்கு காரணம் விரைவிலே உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கின்றார். அதனால் உங்கள் திட்டங்கள், ஆசைகள், கனவுகள் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகள் வகையிலும் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவரவர் வயதிற்கேற்றார் போல் படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் படிப்பு விஷயத்திலும், திருமணத்திற்கு காத்திருக்கின்ற வயதில் உள்ள திருமண முயற்சியும், வேலையிலோ தொழிலதிபர்களாக இருந்தால் அதுவும் அற்புதமான முயற்சிகள் அடையும் என்பதும் உண்மை. அதே நேரத்தில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு 5ஆம் வீட்டுக்குரிய செவ்வாயை சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகளால் மனக்கசப்பும், அவர்களால் தேவையில்லாத வம்புகளும் வழக்குகளும், ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர்
11 இருக்கின்றார். 6ஆம் இடத்துக்கு 6 மறைவதனாலும் 6ஆம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதினாலும் 6ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் அந்த அதிக அளவு உங்களை பாதிக்காது. வம்போ வழக்கோ உடல்நலிவோ இருந்தாலும் அது சிறிய அளவிலே இருக்கும். கடன்கள் இருந்தாலும் கடனை அடைபடுவதற்குண்டான வழிபிறக்கும். உங்களை பின்னால் புறம் பேசினாலும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதுதான் 6ஆம் வீட்டு அதிபதி 6க்கு 6 11 ஆட்சி பெற்றிருப்பதனால் ஏற்படக்கூடிய பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் புதன் பகவான், அவர் 11 இருக்கின்றார். 7ஆம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடன் சேர்ந்து 7க்கு 5 இருப்பதினால் கணவன் மனைவிகள் எல்லா விதமான ஒற்றுமைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் வீட்டிற்கு 6 இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் புதன் சாரம் அவர் சாதகமாக இருப்பதினால் கணவன் மனைவி இடத்தில் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் பாசமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அன்பு மேலோங்கும். குடும்பத்தில் கடந்த காலத்தில் இருந்த கசப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும். நண்பர்கள் பிரிந்திருந்த நண்பர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உங்களிடம் அவர்களே வருவார்கள். நீங்களும் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வீர்கள். பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செய்பவர்களுக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் எல்லா விதமான ஆதரவும் உங்களை தேடி வரும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் 7ஆம் வீட்டின் மூலமாக எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு விரைவிலே வரும் என்பதுதான் 7ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சந்திர பகவான் ஆகின்றார். அவர் 4 கிரகம். அவர் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். 8ஆம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் நடக்காது. அதாவது அசிங்கம், அவமானம், ஏமாற்றம், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் போவது அவையெல்லாம் ஒன்றும் நடக்காது என்பது உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் 8ஆம் வீட்டிற்கு 5 குரு பகவான் இருந்து அவரை பார்ப்பதினாலும் 8ஆம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சாதகமாக இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக எந்த விதமான மைனஸும் உங்களுக்கு நடக்காது என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே 17ஆம் தேதி வரை 10 இருக்கின்றார். பிறகு அவர் 11 சேர்வார். அங்கு புதனுடன் சேர்க்கையால் தர்ம கர்மாதி யோகம் உருவாகிறது. 9 கூடியவர் 10 இருப்பதினாலே தர்ம கர்மாதி யோகம் உண்மை. அதனால் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் இறைவனுடைய அருளால் பரிபூர்ணமாக வெற்றி அடையும். குறிப்பாக தந்தை வழிகளுடைய மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதரவும் அன்பும் கிடைக்கும். அவர்களால் அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் பண வசதியோ இல்ல பொருள் வசதியோ அல்லது பதவியோ என்று தந்தையால் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஆதரவு உண்டு. அவருடைய சொந்தத்தினாலும் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் உண்டு என்பது உண்மை. அதே வேளையில் அவர் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 நீச்சபங்க ராஜயோகம் பெறுவார். அங்கே 10 கூடிய புதனம் இருப்பதனால் தர்ம கர்மாதி யோகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஆனால் 10ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் 10 இருக்கின்ற சூரிய பகவானை சனி பகவான் பார்ப்பதினால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட சனி செவ்வாய் சனி சூரியன் சம்பந்தம் இருந்தால் தந்தையிடத்திலோ தந்தையினுடைய வர்க்கத்தினிடத்திலோ தேவையில்லாமல் விமர்சனங்களும் அல்லது வீண் விரயங்களோ மனக்கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் உண்மை. அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் புதன் ஆகின்றார். அவர் 11 இருக்கின்றார். 17ஆம் தேதிக்கு பிறகு 9 கூடிய சூரிய பகவான் சேருவதனாலும் அங்கு 11 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதனாலும் 10ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். பணி புரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான சாதனை படைப்பீர்கள். காரணம் 10ஆம் வீட்டிற்கும் தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை, உங்களுடைய ராசிக்கும் தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை இருந்து 11ஆம் வீட்டில் இருப்பதினால் தொட்டது துலங்கம், தொழில்துறையில் கொடிகட்டி பறக்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வரும். அதனால் பண வரவும் வரும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயரும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் ஏதோ ஒரு வகையில் மிக பெரிய உயர்வு வரும் என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய சுக்கிர பகவான் 11 ஆட்சி பெற்று இருப்பதினால் உடன் புதனம் இருப்பதினால் 11ஆம் வீட்டின் மூலமாக மூத்த சகோதரர் வகையிலோ உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவது மூலமாக உங்கள் குழந்தைகள் நண்பர்கள் கணவன் மனைவிகள் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தழுவும். நினைத்தது நினைத்தபடி நடக்கும். உங்களுக்கு தேவையான அவரவர் தகுதிக்கேற்றாற்போல் பொண்ணோ பொருளோ வீட்டிற்கு உண்டான ஆடம்பர பொருட்களோ வீடு வண்டி வாசல் வாகனம் வகையிலோ சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் அமையும் என்பது உண்மை. ஏதோ ஒரு வகையில் உங்களை அதிர்ஷ்டம் தழுவும் என்பதும் 11 இருக்கின்ற சுக்கிர பகவான் உடன் சேர்ந்திருக்கின்ற சூரியன் புதனால் கட்டாயம் தருவார் என்பதும் உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய செவ்வாய் பகவான் 10 இருக்கின்றார். 23ஆம் தேதிக்கு பிறகு புதன் 12க்கு வருவார். அப்போது 12ம் 10ம் பரிவர்த்தனையாகும். இந்த பரிவர்த்தனையால் உங்களுக்கு ஆகக்கூடிய விரயங்கள் எல்லாம் வீண் விரைய செலவுகளாக இருக்காது. 12 உங்கள் ராசிநாதன் இருப்பதினால் ஆகின்ற செலவுகள் எல்லாம் சுப விரயங்களாக இருக்குமே தவிர அது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவி வகையிலேயும் உற்றார் உறவினர் வகையிலே இருக்குமே தவிர வீண் விரைய செலவுகளாக இருக்காது. 12 ராசிநாதன் இருப்பதனால் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்படும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆக சுப விரயங்களே ஆகும் என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக தனுசு ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கும்போது விரைவிலே குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் வர இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாகும், வெளிச்சம் தரக்கூடிய மாதமாகவும் வசந்த மாதமாகவும் அமையும் என்பதே உண்மை. குரு பயிற்சி வர இருப்பதனால் அதனுடைய வெளிச்சம் இப்போதே உங்கள் மனதிலும் தைரியமும் நம்பிக்கையும் வரும் என்பதும் கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும். நன்றி, வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கிறது.
அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை நவராத்திரி என்கின்ற புனிதமான நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த 9 நாட்களிலும் நாம் தவறாமல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களும் நம் வாழ்க்கையில் வரும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். கொலு வைக்கின்ற பழக்கம் உடையவர்கள் கொலுவை வைத்துக் கொள்ளலாம். வைக்காதவர்கள் அந்த வைபவத்திலே கலந்து கொண்டாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதும் உண்மை. அது மட்டுமல்லாமல் 18ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. இந்த மாதம் அதற்கு துலா மாதம் என்று பெயர். முடிந்தவர்கள் கட்டாயம் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியிலே ஸ்நானம் செய்து ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள ஜம்பிகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருவணிக்கா என்கின்ற ஸ்தலத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது உண்மை. ஸ்ரீரங்கத்திற்கும் எந்த அளவுக்கு ஏற்றமோ அதே அளவுக்கு திருவணைக்காய் என்கின்ற ஸ்தலத்துக்கும் ஏற்றம். இதில் கூடுதல் விசேஷம் என்னவென்றால் திருவணைக்காய் என்கின்ற அந்த திருக்கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் யாருக்குமே அடிப்படை வாழ்க்கையில் தரித்திரமே வராது என்றது கூடுதல் சிறப்பாகும். முடிந்தவர்கள் துலாஸ்தானம் செய்து தனது வாழ்வில் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு மகத்தான வாய்ப்பு என்பதை இந்த மாதத்திற்குண்டான பரிகாரங்கள் ஆகும். இந்த நவராத்திரி 9 நாட்களும் 3 நாட்களாக நமது முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியும், வீரத்திற்கும் வாழ்க்கைக்கும் உண்டான அம்பாளையும், லட்சுமி கடாட்சத்துக்கு மகாலட்சுமியும் 3 நாட்களாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த முப்பெரும் தேவியை நாம் இந்த 9 நாட்கள் விடாமல் வணங்கினால் அனைத்து விதமான வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விதமான செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கட்டாயம் வரும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான அற்புதமான பரிகாரங்களாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த நவராத்திரி என்கின்ற மகத்தான இந்த 9 நாட்களிலும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முப்பெரும் தேவியினுடைய திருப்படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழக்கமாக படிக்கின்ற பாடல்களையோ பாசுரங்களையோ பாராயணங்களையோ படித்து நல்ல புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம்.